2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். வணக்கம். செய்தி சுருக்கம். உருவானது அடுத்த காற்றழுத்த தாழ்வு, எந்த பகுதிக்கு பாதிப்பு? சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகள் மற்றும் அதையொட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் எதிரொலியாக மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மியான்மர் வங்கதேச கடற்கரையை நோக்கி வடக்கு வடமேற்கு திசையில் நகர வாய்ப்புள்ளது. இது தவிர கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 7ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மத்திய கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகளுக்கு 5ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்துக்கு பாதிப்பு இருக்காது என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம், எஸ்ஐஆர் நடைமுறை பற்றி ஆலோசனை. பீகார் மாநிலத்தை தொடர்ந்து தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணி துவங்கப்படுவதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. ஏற்கனவே எஸ்ஐஆர் நடைமுறைக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழகத்தில் அமலாகும் இந்த நடவடிக்கை குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடத்த 64 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த வகையில் சென்னையில் இன்று அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் துவங்கியது. இதில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பங்கேற்றுள்ளன. விஜயின் தாவேகா, சீமானின் நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக உள்ளிட்ட 20 கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளன. இந்த கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், வாக்காளர் பட்டியலிலிருந்து உண்மையான வாக்காளர்களை நீக்கும் முயற்சியில் பாரதிய ஜனதா ஈடுபட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழகத்தின் உணர்வை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் என்றார். நாட்டை உலுக்கிய கரூர் சம்பவம், 10 பேரிடம் சிபிஐ விசாரணை. கரூரில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் சிபிஐ விசாரணை நடத்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பித்தது. அதன் பேரில் சிபிஐ அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான டீம் கரூரில் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்தில் 3D லேசர் ஸ்கேனர் உள்ளிட்ட கருவிகளுடன் 2 நாட்களாக ஆய்வு செய்தனர். வேலுச்சாமிபுரத்தில் வர்த்தகம் செய்து வருபவர்கள், கடை வைத்திருப்பவர்கள், சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களுக்கு தொடர்ந்து சிபிஐ சம்மன் அனுப்பி விசாரிக்கிறது. இதுவரை 100க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பி உள்ளனர் என்று வேலுச்சாமிபுரம் பெட்ரோல் பங்க் உரிமையாளர், ஊழியர்கள், செல்போன் கடை, ஜவுளி கடை உரிமையாளர்கள், கறிக்கடைக்காரர் என 10 பேர் கரூர் சுற்றுலா மாளிகையில் ஆஜராகியுள்ளனர். அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரிக்கின்றனர். அவர்கள் கொடுக்கும் தகவல்களை வாக்குமூலமாக பதிவு செய்கின்றனர். எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக கேரளாவை பின்பற்றாதது ஏன்? தாவேகா தலைவர் விஜய் கேள்வி. நாடு முழுவதும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. பீகாரை தொடர்ந்து அடுத்த கட்டமாக தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணி நடைமுறைக்கு வந்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்களின் பெயர், நிரந்தர முகவரி மாற்றம் செய்தோர், இரட்டை பதிவுகளை நீக்கம் செய்யவே இந்த நடைமுறை செயல்படுத்தப்படுவதாக தேர்தல் கமிஷன் தெளிவுபடுத்தியுள்ளது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் எஸ்ஐஆர் விவகாரத்தில் தாவேகாவின் நிலைப்பாடு குறித்து அதன் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் பற்றிய அறிவிப்பு வெளியான போதே தாவேகா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இதன் மூலம் மத சிறுபான்மையினர் உட்பட சில குறிப்பிட்ட வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதுகுறித்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணையில் உள்ளது. முதற்கட்ட எஸ்ஐஆர் குறித்து தெளிவான விளக்கம் இல்லாத நிலையில் 2ஆம் கட்டத்தை செயல்படுத்துவது எந்த வகையில் சரியான நகர்வாக இருக்க முடியும்? தமிழகத்தில் மொத்தமுள்ள 6,36,00,000 வாக்காளர்களின் பெயரை வெறும் 30 நாட்களில் சரிபார்த்துவிட முடியுமா? பீகாரை போலவே தமிழகத்திலும் மத சிறுபான்மையினர் ஓட்டுகள் குறிவைக்கப்பட வாய்ப்புள்ளதாக எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. அப்படி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எஸ்ஐஆர் எனும் குழப்பமான நடைமுறையை கைவிட்டு ஏற்கனவே இருக்கும் நடைமுறையை தொடர வேண்டுமென தாவேகா வலியுறுத்துகிறது. புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும், இறந்தவர்கள், போலி வாக்காளர்களின் பெயர்களை நீக்க வேண்டும், வேட்புமனு தாக்கல் இறுதி தேதிக்கு பின் வாக்காளர் பட்டியலில் புதிய பெயர்கள் சேர்க்கக்கூடாது, புதிய வாக்காளர் சேர்ப்புக்கு ஆதார் அட்டையை உரிய ஆவணமாக ஏற்க வேண்டும், இறுதி செய்யப்பட்ட பட்டியலை அரசியல் கட்சி முகவர்களுக்கு வழங்க வேண்டும், புகைப்படத்துடன் கூடிய டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும், இறுதி வாக்காளர் பட்டியலை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தாவேகா சார்பில் 7 ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன.
நம் மண்ணின் மக்களின் உரிமைகளை காக்க அரசியல் வேறுபாடுகளை புறந்தள்ளி அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதில் தாவேகா உறுதியாக உள்ளது. அதே சமயம் எஸ்ஐஆர் விவகாரத்தில் வெறும் வாக்குவங்கி அரசியலுக்காக திமுக பயன்படுத்த நினைக்கிறது என்பதையும் நன்கு அறிந்துள்ளோம். எஸ்ஐஆர் நடைமுறையை எதிர்த்து கேரள சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கேரள அரசின் நடவடிக்கை அங்குள்ள மக்களின் உரிமை மீதான அக்கறையை காட்டுகிறது. எஸ்ஐஆரை எதிர்ப்பதாக கூறி வரும் திமுக இது தொடர்பாக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன்? இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அமைச்சர் KN நேருவின் பேனர்கள் இரவோடு இரவாக அகற்றம். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் பிறந்த நாள் 9ஆம் தேதி வருகிறது. திருச்சி மாநகரம் முழுவதும் அவரை வாழ்த்தி திமுகவினர் நேற்று மாலை ராட்சத பேனர்களை வைத்தனர். ஆனால் நேற்று நள்ளிரவை இரவோடு இரவாக திருச்சி கமிஷனர் காமினி உத்தரவில் பேனர்கள் அனைத்தும் போலீசாரால் அகற்றப்பட்டது. திருச்சி கோர்ட், MGR சிலை, மேஜர் சரவணன் சாலை, கருமண்டபம், புன்னகர் என நேருவின் ஆதரவாளர்கள் மற்றும் திமுக உறுப்பினர்களால் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அகற்றப்பட்டது. அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறை தயாராகி வரும் சூழலில் பேனர்கள் அகற்றம் திருச்சி திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதே மாவட்டத்தைச் சேர்ந்த மற்றொரு அமைச்சரின் தூண்டுதலின் பேரில் இதனை அரங்கேற்றியுள்ளதாகவும் திமுகவினர் சிலர் சொல்வதாக கூறப்படுகிறது. இந்த வருட பிறந்த நாளை ஆரவாரம் இல்லாமல் அனுசரிக்க அமைச்சர் நேரு தரப்பு முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வைகை அணை மீண்டும் திறப்பு, கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கனமழையால் வைகை அணை முழுவதும் நிரம்பியது. இதனால் பூர்வீக பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இதையேற்று அக்டோபர் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை முதற்கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 624 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இப்போது இரண்டாம் கட்டமாக இன்று முதல் 5 நாட்களுக்கு சிவகங்கை மாவட்ட பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்காக வினாடிக்கு 2000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 5 நாட்களில் மொத்தம் 772 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணை திறக்கப்பட்டதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்ட வைகை கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது.